கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பயம் என்ற வார்த்தையை நாம் தியானிக்கலாம். ஆதாம் ஏவாளும் தேவன் விலக்கின கனியை புசித்து நிர்வாணி என்று அறிந்து தேவன் வந்தபோது பயந்து தங்களை ஒளித்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். தேவன் சொன்னது, கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று. சர்ப்பமோ இந்த கனியை புசிக்கும் நாளில் கண்கள் திறக்கப்பட்டு தேவர்களைப் போல் ஆவீர்கள் என்றான். தேவ வார்த்தை இருதயத்திலிருந்து எடுத்து போடும்படியாய் சர்ப்பத்தின் வார்த்தை சிறியை மயக்கிற்று. ஏவாள் கொடுத்த கனியை ஆதாம் அவளிடத்தில் உள்ள அன்பினால் வாங்கி புசித்தான். தேவ வார்த்தையை மறந்து வாங்கி புசித்தான். நிர்வாணமானது வெட்கத்தை உண்டாக்கியது. தேவ சமூகத்துக்கு அவர்களை விலக்கி வைத்தது. பாவம் செய்துவிட்டோம், பயம் வருவது நியாயம்தான். பயம் இல்லை என்றால் உணர்வில்லாத இருதயம். தேவனை மறந்த வாழ்க்கை இது மிகவும் கொடுமையானது. ஆகையால் நம்முடைய பாவங்களுக்காக பாடுகள் சகித்து ஜெயித்து உயிர்த்தெழுந்த தேவனை நாம் நோக்கி பார்த்து நம் பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பை பெறுவோம். நீ இருக்கிறபடியே எண்ணத்தில் வா, உன் இருதயத்தை எனக்கு தா, நான் உன்னை திரும்பவும் சேர்த்து கொள்வேன் என்பவர் பாதம் சேரலாமே. நாம் இப்பொழுது பார்த்த வார்த்தையின்படி நாம் அறிந்து கொண்டது என்னவென்றால், பாவம் செய்து விட்டவுடன் பயம் நமக்கு வருகிறது. உடனே நாம் ஒளிந்து கொள்கிறோம். அப்படி ஒளிந்து கொள்ளாதபடி கர்த்தருக்கு முன்பாக வந்து நமக்காக நம் பாவங்களை சுமந்து தீர்த்த அவருடைய அன்பின் நிமித்தமாய் அவரிடத்தில் வந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி எங்கள் இருதயத்தை நாங்கள் கடினப்படுத்தாதபடி பாவம் செய்துவிட்டோம் என்று தேவ சமூகத்திற்கு மறைந்து கொள்ளாதபடிக்கு தேவரே, நீர் எங்களுக்கு சகலவற்றையும் செய்து எங்களை நன்மையாய் வாழ வைக்கிறவர் என்று உணர்ந்து ஆண்டவரே உம்மிடத்தில் வந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்கள் குற்றம் குறைகளை மன்னியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே.